ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ரோஸ்ட் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? காரத்துக்கு அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 4 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 லெமன். இப்போ மசாலா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். மசாலாலாம் மீனில் ஒட்டுற அளவுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் மீன் வறுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்க மீனெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி 2 வெங்காயத்துலேருந்து பாதி தக்காளி பாதி வெங்காயத்தை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அந்த பேனில் இருக்கிற அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூளும் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட்டுங்கிறதுனால இதில் தண்ணி அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக மல்லி புதினா போட்டு நம்ம கொதிக்க விட்டோன்னா அவ்வளோதான். நமக்கு சூப்பரான ஃபிஷ் கிரேவி ஆர் ஃபிஷ் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். தேங்க்யூ, பாய்.